நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே நம்ம பாதுகாப்போட, விழிப்புணர்வோட தாம்மா இருக்கணும். சமையல் ரூம்ல ஒரு காய்கறி நறுக்குறோம். கை வெட்டிக்கோன்ற எச்சரிக்கை உணர்வோட தானே நறுக்குறோம். ஒரு மனுஷனோட கேரக்டரா எனக்கு தெரியல. மிருகத்தோட வாழ்க்கை இவங்க சொல்றது. எனக்கு ஆபத்து வருதுன்னா, எப்பயுமே ஒரு பிரெடேட்டர பார்த்துக்கிட்டு ஒரு சிங்கம் காட்டுல இருக்குன்னா, ஒரு மான் வந்து சேஃபா இருக்கணும். அப்படி சொல்ற மாரி. நான் மனுஷியா வாழ விரும்புறேன். எப்பயுமே அதாவது நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? ஆபத்து வரும். நீ இப்படிதான் இருந்துக்கணும். நீ தான் பார்த்து நடந்துக்கணும். அது எவ்வளோ மென்டல் ஸ்ட்ரெஸ். என் மைண்டு ஃப்ரீயாவே இல்ல. நான் எப்பயுமே ஃப்ரீயாவே இருந்ததில்ல. எதையா ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்கேன். அது என் கேரக்டரே மாத்துது. நீங்க சொன்ன மாரி 90% ஆம்பளைங்கலாம் கெட்டவங்க கிடையாது. மேபி அந்த 10% கெட்டவங்களா இருப்பாங்க. ஆனா நாங்க மிச்சம் இருக்க எல்லாரையுமே நாங்க டவுட் பண்றோமே. அது எனக்கு கில்ட் ஆவுதே. நான் காட்டில் வாழும் ஒரு மிருகம் அல்ல. அப்போ ஒரு காட்டில் இருக்கக்கூடிய மிருகத்துக்கு சொல்கிற அட்வைஸை எனக்கே ஒரு நாகரிக சமூகத்துக்குள் வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான்.